அன்டில் டான் ஒரு திகில் திரைப்படமா, பேய் படமா, சயின்ஸ் பிக்ஷன் படமா அல்லது டைம் லூப் படமா? இல்லை, இது மூன்றும் இணைந்த ஒரு படம். படத்தின் தொடக்கத்தில் ஒரு பெண் கும் இருட்டாக இருக்கும் ஒரு பள்ளத்தில் இருந்து மண்ணை பிடித்து மேலே வர முயற்சிப்பாள். ஆனால் கீழிருந்து ஒரு அகோரமான பேய் போன்ற தோற்றமுடைய ஒரு உருவம் அவளின் காலை பிடித்து கீழிழக்கும். அதற்குள் அந்த பெண் தப்பித்து மேலே வந்து, நான் தப்பித்து விட்டேன் என்று சந்தோஷப்படுவாள். ஆனால் அங்கு மாஸ்க் அணிந்து ஒரு குடூரன் ஒரு பெரிய கத்தியை வைத்து வெட்ட வருவான். அப்போது அந்த பெண், மீண்டும் என்னை கொன்று விடாதே என்று கூறுகிறாள். ஆனால் கொலைகாரன் அவளை கொடூரமாக கொன்று விடுகிறான். அந்த பெண், ஏன் என்னை மீண்டும் மீண்டும் கொள்கிறாய் என்கிறாள். எனில் அவளை பலமுறை கொன்றும் மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறாள் அந்த பெண். ஏன் என்பதை தெரிந்து கொள்ள பார்க்க வேண்டிய படம் அன்டில் டான். அந்த பெண்ணின் பெயர் மெலேனா. குளோவர் மெலோனாவின் அக்கா காணாமல் போன தன் தங்கையை தேடி அலைகிறாள். ஆனால் ஒரு வருடம் கழித்து ஓரிடத்தில் அவளுக்கு ஒரு தடயம் கிடைக்கிறது. அதை வைத்து அவள் தன்னுடைய 2 ஆண் நண்பர்கள் மற்றும் 2 பெண் நண்பர்களுடன் ஒரு ஓட்டலை அடைகிறாள். அங்கு உள்ள ஓட்டல் உரிமையாளரிடம் விசாரிக்கும் போது, ஆம், நான் உங்கள் தங்கையை பார்த்தேன். ஆனால் அந்த இடம் மிகவும் ஆபத்தானது. அது குளோரி வேலி என்று அழைக்கப்படும் இடம். அங்கு சென்ற எவரும் உயிருடன் வரவில்லை என்று அந்த பெண்ணிடம் எச்சரிப்பார். ஆனால் குளோவர் தன் தங்கையை கண்டுபிடிக்கும் ஆவலில் தன் நண்பரிடம் அந்த இடத்தில் உள்ள அபாயத்தை எதுவும் சொல்லாமல் அழைத்து செல்வான். செல்லும் பாதையில் ஒரு காட்டு மழை பெய்யும். வண்டி ஓட்ட முடியாமல் ஓட்டி வருவார்கள். ஆனால் திடீரென்று ஒரு இடத்தில் கார் என்ட்ரி ஆனவுடன் அந்த இடத்தில் மட்டும் ஒரு சொட்டு மழை கூட பெய்திருக்காது. திரும்பி பார்த்தால் அங்கே ஒரு பங்களா இருக்கும். பங்களாவை தவிர அதை சுற்றி மற்ற அனைத்து இடங்களிலும் பேய் மழை பெய்யும். எல்லா படங்களிலும் வருவது போல் இவர்கள் ஐவரும் எந்த பயமும் இல்லாமல் அந்த பங்களாவுக்குள் சென்று அங்கு உள்ள வருகை பதிவேட்டில் நீனா என்ற பெண் தன் கையெழுத்தை இடுவாள். உடனே அங்கே ஒரு மண் கடிகாரம் ஓட ஆரம்பிக்கும். அங்கே ஆரம்பித்து விட்டது அசம்பாவிதம். அந்த மண் கடிகாரத்தில் உள்ள மண் முடிவதற்குள் இந்த 5 பேரும் வெவ்வேறு விதமாக பயங்கர மரண உலகத்துடன் சாகிறார்கள். படம் பார்க்கும் நாம், என்னடா இது, படம் ஆரம்பித்து 20 நிமிடங்களுக்குள் அனைவரும் இறந்து விட்டனர் என்று நினைப்போம். ஆனால் அந்த மண் கடிகாரம் மீண்டும் கால சக்கரத்தை சரி செய்து வருகை பதிவேட்டில் நீனா தன் 2வது கையெழுத்தை போடுவான். இறந்த 5 பேரும் உயிருடன் இருப்பார்கள். இறந்தது இவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் எப்படி நாம் மீண்டும் உயிர் பெற்றோம் என்று பேசிக்கொண்டே இருக்கும் நேரத்தில் மீண்டும் 5 பேரும் வெவ்வேறு விதமாக கொல்லப்படுவார்கள். மீண்டும் மண் கடிகாரம் முழுவதும் முடிந்தவுடன் மீண்டும் கடிகாரம் பழைய நிலைக்கு வரும். மீண்டும் நீனா தன் கையெழுத்தை வரவேற்பு புத்தகத்தில் எழுதுவாள். மீண்டும் அனைவரும் வேறு விதமாக கொல்லப்படுவார்கள். 3-4 முறை இறந்தவுடன் அவர்களின் உருவம் லேசாக மாற ஆரம்பிக்கும். இதற்கிடையில் அந்த 5 எவ்வாறு இதிலிருந்து வெளிவருவது என்று ஆராய்ச்சி செய்யும் போதுதான் இந்த இடம், அந்த ஓட்டல் உரிமையாளர், அவர் பெயர் ஹில், இங்கு வந்து சென்றது தெரிய வந்தது. அங்கு உள்ள வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் தொடர்பு கொள்ளும் போது அந்த ஓட்டல் உரிமையாளருக்கு மட்டுமே அந்த கால் செல்கிறது. அப்போதுதான் ஹில் சொல்வார், இந்த இடம் ஒரு கிராமமாக இருந்தது. இங்கே ஒரு கெமிக்கல் ஆக்சிடென்ட் நடந்தது. அதிலிருந்து இந்த ஊர் அப்படியே பூமிக்கடியில் சென்று விட்டது. மேலே உள்ளது ஒரு மாய மாளிகை. ஒவ்வொரு இரவும் அங்கே உள்ளவர்களை கொல்ல கெமிக்கல் ஆக்சிடென்டில் இறந்தவர்கள் மீதம் உள்ளவர்கள் இரவில் மட்டும் ஒன்று கொண்டு விடுவார்கள் என்று கூறுவார். இதிலிருந்து வெளிவர ஒரே வழி, இரவு முழுவதும் உயிருடன் இருப்பார்கள், காலை சென்று விடலாம் என கூறுகிறார். ஆனால் மீண்டும் அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அடுத்ததாக ஹில்லிடம் எங்களை காப்பாற்ற ஒரு வழி தாருங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் அவர், நான் ஒரு சயின்டிஸ்ட், உங்கள் 5 பேரில் ஒருவரை நீங்கள் எனக்கு உயிருடன் கொடுத்தால் அவரை நான் ஒரு மோசமான வேலைக்கு சாம்பிளாக பயன்படுத்திக் கொள்வேன் என்று கூறுகிறான். மீதி 4 பேரும் சென்றலாம் என்று கூறுகிறான். ஆனால் ஐவரும் நாம் அனைவரும் தப்பிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். இதற்கிடையில் 12 நாள் இறந்து உயிர் பெறுகிறார்கள். அப்போதுதான் தெரிகிறது 13 நாள் மட்டுமே மீண்டும் உயிர் பெற முடியும். அதற்கு மேல் அவர்களுக்கு அந்த இடத்திலே ஒரு பாட்டாக மாறிவிடுவார்கள் என்று. அதனால் கடைசி முறையாக இந்த முறை எப்படியாவது பிழைக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். இங்கு உள்ள அனைவரும் இறக்கும் போது ஹில் மட்டும் எப்படி உயிருடன் இருக்கிறார் என்று ஆராயும் போது பூமிக்கடியில் உள்ள கிராமத்தில் உள்ள லெபார்டரியில் மட்டும் இந்த சக்தி ஈடுபடாது என்பதை தெரிந்து கொண்டு அங்கே செல்ல முடிவு செய்கிறார்கள். அதற்குள் இந்த நண்பர்களில் ஒரு பெண் மட்டும் ஹில்லிடம் மாட்டிக்கொண்டு அவர் லெபார்டரியில் ஒரு மனித மிருகத்துக்கு இரையாக்க முயல்கிறார். மீதமுள்ள 4 பேரும் பல தடைகளை தாண்டி இரவில் கொள்ள ஒரு மனித பேய்களையும் கொன்று அபாயம் பல கடந்து ஹில் இருக்கும் லெபார்டரி அடைந்து குளோவர் அவரை சாமர்த்தியமாக கொன்று அங்குள்ள மனித பேய்களையும் பேயாக மாறி உள்ள தனது தங்கை மெலோனாவையும் கொன்று கண்கலங்கி உயிருடன் இரவை கடந்து பகல் அந்த ஊரை விட்டே ஓடிவிடுகின்றனர். இவர்கள் சென்றவுடன் மீண்டும் சில நிமிடங்கள் கழித்து அந்த குளோரி வேலி வேறு ஒரு பில்டிங்காக மாறுகிறது. அங்கே மீண்டும் ஒரு கார் வருகிறது. 2வது பாட்டுக்கு லீட் கொடுத்து இந்த படத்தை முடித்துள்ளார்கள். இந்த கதை எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இதே போல பல திரைப்படங்கள், சுவாரஸ்யமான கதைகளை டீடைலாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள். மீண்டும் வேறு ஒரு படத்துடன் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.